ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆதார் கிளைண்ட்ல வந்து நம்ம கௌதம் வந்து ஸ்டேஷன்ல வந்து ஐஸ்வர்யா பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதாவது அவங்க பைத்தியமா இருந்து என் பணத்தை பூரா எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, அவளை நீங்க உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பணத்தை போட்டு அதை டபுள் ஆக்குனீங்களா, அப்பெல்லாம் நீங்க அதை பத்தி எதுவுமே பேசல. கிட்டத்தட்ட பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டமே, இதே நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு நினைக்காம, திரும்ப திரும்ப நீங்க போய் இந்த மாதிரி போன்ல வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எந்த நெட்வொர்க்ல இருந்து யார் ஏமாத்தி உங்க பணத்தை எடுத்தாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வேணா சோசியல் மீடியால வேணா ஒரு வேணா ரெக்கார்ட் வேணா நீங்க கொடுங்க. அதாவது வந்து இந்த மாதிரி என்னுடைய பணம் எல்லாமே ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதை வச்சு மற்ற மக்கள் வந்து புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வாச்சும் கிடைக்கின்ற மாதிரி நம்ம கௌதம பிடிச்சி கடிச்சு வர்றாரு இன்ஸ்பெக்டர். அதை புரிஞ்சுக்கிட்டு கௌதம் வேற வழி இல்லாம வெளியில வந்துறாரு. வெளியில அவர் வரும்போது நம்ம சூர்யா அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல வந்துறாரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து அரசன் இன்று கொண்டா தெய்வம் நாளை கொள்ளும் அப்படின்ற. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாதுடா. கண்டிப்பா வந்து நீ என்ன தப்பு செய்யறியோ அதை இப்பயே நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். அதான் நான் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதே நேரத்துல வந்து அன்னைக்கு வந்து நீ கார் வாங்கிட்டு வந்து என் முன்னாடி வந்து ரொம்ப ராங்கெல்லாம் பேசுனேன். ஆனா நான் அப்படி வரல. இன்னைக்கு நான் கார் வாங்கியிருக்கேன். ஆனா வந்து நான் வந்து அந்த மாதிரி நடந்துக்கல. உனக்கு இப்பயும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்க. நம்ம வீட்டுல இருக்க சொத்து எல்லாத்தையுமே நீ வந்து ஏமாத்தி என்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு காசு பணம் எல்லாத்தையுமே அடிச்சிட்ட. அதை வச்சு கூட உன்னால நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டு காசு காசுன்னு அலையிறியடா, இது உனக்கு சரியா இருக்குமா? அந்த காசை கூட உன்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா வந்து அட்வைஸ் பண்றாரு கௌதமுக்கு. அதுக்கு கௌதம் சொல்றாப்ல, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணா நான் கண்டிப்பா மாறிடும், நீ கனவுல கூட நினைக்காத. நிச்சயமா சொல்றேன், எனக்கு வந்து பணம் காசு இதுதான் முக்கியம். அதுதான் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே ஏற்றியது. நீ நினைக்கிற மாதிரி உறவுகள் வந்து எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், ஆனா நீ கேட்குற மாதிரி இல்லை. பட்டு நீ திறந்திருக்கான வாய்ப்பு இல்லை. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய்டா. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு காலத்துல வந்து எல்லாத்தையும் இழந்து என்கிட்ட வந்து நீ நிக்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அனைமிக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா விஜயை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆண்டது எல்லாமே அவங்க ரெடி பண்றாங்க. இதுதான் சந்தர்ப்பம் சரியா இருக்கு, இந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு நம்ம விஜயை கூட்டு போயிடலாம் அப்படின்ட்டு விஜய்கிட்ட பேசுறாங்க. அப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, உங்க வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, வேணும்னா தனியா ஒரு வீடு வேணா பார்க்க சொல்லு, அதுல நம்ம எல்லாரும் போய் இருக்கலாம். ஏன்னா மாமனார் வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. அதே நேரத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு ஒரு பிளான் பண்றாரு. என்னோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு நம்ம செக்அப் போவோம், அங்க போய் குழந்தை ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அனாமிக்கா முழிக்கிறாங்க. இப்போதைக்கு வேணான்னு அப்படி சொன்னாலும் விஜய் கேட்காதனால வேற வழியே இல்லாம என்னடா பண்றதுன்னு ஒரு சிந்தனை அனாமிக்காவுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சூர்யாட்ட வந்து மகா சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னோட தங்கச்சி வாழ்க்கையும் என்னோட அக்கா வாழ்க்கையும் ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்கு. அவங்க என் மேல ரொம்ப பாசமா பிரியமா இருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் என் மேல இப்ப பாசம் பிரியம் வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா என் மேல பாசம் வச்சவங்களும் எல்லாருமே ஒரு விதத்துல கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வராங்க. இப்படி எல்லாம் நினைச்சு புலம்பாத மகா, கண்டிப்பா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க அக்கா வாழ்க்கையும் இருக்கட்டும், உங்க தங்கச்சி வாழ்க்கையும் இருக்கட்டும், கண்டிப்பா சரி பண்றதுக்கு என்னோட பிளானை நான் ஏற்பாடு பண்ணி நான் ஒரு இதை செய்கிறேன். அதை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கை சீராகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம சூர்யா வந்து தன்னம்பிக்கையா கொடுக்குறாரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குன்னு தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.